கர்த்தருக்குள் பிரியமான திருச்சபை மக்களே, இந்த 2020 ஆண்டில் முதல் 6 மாதங்களையும் விசேஷமாக கொரோனா தொற்று ஆரம்பித்த இந்த 5 மாதங்களையும் நல்ல நமது தேவனால் அவரது நீடிய கிருபையினால் கடந்திருக்கின்றோம். ஆனபடியினால் அவரை துதித்து அவருக்கு செலுத்த வேண்டிய நன்றியை செலுத்தி அவர் வல்ல திருநாமத்தை மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் ஜெபித்து இந்த ஜூலை மாதத்தின் முதல் நாள் அதிகாலை ஆராதனை தியானத்தை நாம் துவங்குவோமாக. தேவையுனக்கு கைகூட சத்திய வேதன் கிருபை வரத்தை மன்றாட வேலையுனக்கு கைகூட காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே, கண் விழித்து ஜெபம் செய்யுமென்றாரே. காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. அன்பின் பரமபிதாவே, இந்த 7வது மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளைக்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றி சுவாமி செலுத்துகின்றோம். துதிக்கும் மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரராகிய எங்கள் கர்த்தாவே, எங்களை சுகபத்திரமாக கடந்த 6 மாதங்களாக உம்முடைய கண்ணின் கருவழியாக பாதுகாத்திருக்கிறீர். நன்றி சுவாமி. அன்பின் ஆண்டவரே, இந்த கொரோனா சூழ்நிலை காலங்களிலே பலவிதமான துன்பங்களை சந்திக்கின்ற பல வகையான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து தொற்றிலிருந்து கர்த்தாவை காப்பாற்றி நடத்தும்படி கெஞ்சி மன்றாடுகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாகி நாங்களும் சுவாமி இந்த மாதத்தை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். இப்போது உம்முடைய வல்ல வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசும் சுவாமி. எங்கள் இரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய எங்கள் மக்களே, அருமை தேவ பிள்ளைகளே, வேதாகமத்திலே 107 சங்கீதத்திலே ஆண்டவர் 4-5 வகையான சூழல்கள் மத்தியிலே நம்மை காப்பாற்றுகின்றார் என்று தரப்பட்டுள்ளது. சத்துருக்களின் எதிர்ப்பு, தீமைக்கு தப்புவிப்பு, பாலைவனத்தில் வழிகாட்டுதல், கட்டுகளிலிருந்து விடுதலை, சுகவீனத்தை குணமாக்குதல், கடல் பயணத்தில் கரை சேர்த்தல் என்பதாகும். இவைகளை நாம் சிந்தித்து இன்னும் எத்தனை விதமான சூழ்நிலை மத்தியிலே தேவன் நம்மை காப்பாற்றார் என்று விசுவாசித்து தேவனது கிருபையை உணர்ந்து தேவன் தரும் ஞானமே நமக்கு போதுமானது என்று எண்ணி நாம் வாழ வேண்டும். மற்ற எல்லா படைப்புகளை காட்டிலும் மனுஷராகிய நாம் தேவனை மகிமைப்படுத்தும் செயலில் இன்னும் குறைவுபட்டிருக்கிறோம். நாம் தான் தேவனது துணையின்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற உண்மையை உணர்ந்து அவரது சாயலாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து அவரை எப்போதும் துதிக்க வேண்டும். துதிப்பது ஒரு நிகழ்ச்சியாக, ஆராதனையின் ஒரு பகுதியாக, ஜெபத்தின் முதல் பிரிவாக இருப்பதை நாம் புரிந்திருக்கின்றோம். மனித வாழ்வின் மரண பரியந்தம் கடைசி வரை ஆண்டவருக்கு நன்றியா இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும் நாம் புரிந்து
இதற்கும் எப்போதும் துதி கனம் மகிமையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒருவர் நமக்கு நல்லதை, நலமானதை, நன்மையை செய்து கொண்டே இருந்தால் நாம் அந்த நபரை பற்றி என்ன நினைப்போம்? நாம் அவரிடம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வாய்மூடி மௌனமாய் இருப்போமா? நமக்கு அவர் செய்கிறாரே, செய்யட்டுமே என்று நன்றி உணர்வை வெளிக்காட்டாமல் இருக்க முயற்சிப்போமா? இல்லையே. ஓயாது அந்த நபருடைய மனசு குளிரும்படி, உச்சி குளிரும்படி, நிறையும்படி, திருப்தி படும் வரை நன்றி நன்றி, தேங்க்ஸ் தேங்க்ஸ் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம் அல்லவா? தேவன் நம்மை எத்தனை அற்புதமாக, அதிசயமாக, ஆச்சரியமாக, பிரமிக்கும்படி வழிநடத்தி கண்ணுறங்காது கூடவே இருந்து காத்து போஷித்து தேவைகளெல்லாம் சந்தித்து வருகிறாரே, அதற்கு கைமாறாக, மறுபதலாக, நன்றியாக அவரை துதிக்க, மகிமைப்படுத்த வேண்டுமென்று மனுஷ சுபாவத்தின்படி நாம் சிந்திக்காமல் தேவன் நமக்கு தேவன் ஆனபடியார் அவரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்தி அவர் வல்ல திருநாமத்தை மகிமைப்படுத்திட நாம் விரும்ப வேண்டும். அன்பானவர்களே, நாம் நமது நன்றியை தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்த துவங்கினால் தேவனும் மகிழ்வார், மகிமையடைவார், நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். Why not start showing our heavenly Father how much you thank? God will be pleased and in turn we will be blessed. சில சமயங்களில் நன்றி மறந்த, நன்றியை அளந்து போடும் குணத்தால் எந்த மனுஷனிடமிருந்து வருவதும் நின்று போகும் நிலையை நாம் பார்த்திருக்கிறோம். அதை நாம் அனுபவித்திருக்கிறோம். கொடுப்பவர் கொடுப்பதை மறந்து போவார்கள் திடீரென. ஆனால் நம் தேவன் எந்த காரணம் முன்னிட்டும் நம்மை உயிரோடு வைப்பது முதல் காக்கும், போஷிக்கும், வழிநடத்தும், எதையும் நிறுத்த மறக்க மாட்டவே மாட்டார். அதுபோல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரண்டை கற்றுக்கொண்ட இந்த ஆவிக்குரிய பாடத்தை ஆயுள் முழுவதும் நன்றியை துதித்தலின் வழியாய் செலுத்தி தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். அன்பானவர்களே, தேவனுக்கு துதி செலுத்தும் போது நம் விசுவாசம் பெருகும், நம்முடைய மன அழுத்தம் தீரும், தேவனோடு உள்ள தெய்வீக உன்னத உறவு அதிலே முன்னேற்றம் ஏற்படும், தேவனை பற்றிய ஒரு புரிதல் அதிகமாகும் அல்லவா? பிரைஸ் தி லார்ட் என்று மனுஷரை விஷ் பண்ணுகிற, வாழ்த்துகின்ற நாம் தேவனை துதிப்பது என்றால் என்னவென்று ஒரு நிகழ்ச்சியாக யோசிக்காமல் தனிமையில் அவர் செய்தவைகளை ஒவ்வொன்றா எண்ணி நமக்குள் துதித்து மகிழ, சமாதானம் பெற பழக வேண்டும். மேலறையில் தேவனை துதித்து ஒருமனதோடு துதித்து மகிழ்ப்படுத்திய 120 பேர் முதல் திருச்சபை அனுபவத்தை பெற்றவர்களாவார்கள். துதித்ததில் உதயமானதே திருச்சபையாகும். அன்பானவர்களே, ஆக நாம் தேவனை துதிக்கும் காரியத்திலே எப்போதும் சோர்வடையாமல் இருக்க வேண்டும். தோத்திரா துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க, அகில சிருஷ்டிகளும் துதிக்க, அடிமை துதியா இருப்பேனோ. தோத்திரா துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஆம் அன்பானவர்களே, துதிக்கும் முன்பு அநேக சமயங்களிலே நம்முடைய சூழ்நிலைகள் மிக மோசமாக இருக்கலாம். அவ்வாறு இருக்கிற சூழ்நிலை மத்தியில் உண்மையாகவே அந்த இக்கட்டான, கடினமான, துன்பமான நேரமே ஆண்டவரை துதித்து அந்த கடின இக்கட்டான நெருக்கடி
சூழ்நிலையை மாற்ற வேண்டிய நல்ல ஒரு தருணமாகும், வேளையாகும் என்பதற்கு வேதாகமத்திலே 3 முக்கிய சம்பவங்களை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகின்றேன். முதலாவதாக, துதி விடுதலை தரும். துதியானது விடுதலையை தரும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 40 முடிய வாசிக்கும் போது, தேவன் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வழிவகுத்தார் என்றே பவுலும் சீலாவும் எண்ணி மகிழ்ந்தார்கள். பிலிப்பி பட்டணத்திலே அந்த பட்டணம் முழுவதையும் ஆண்டவர் அவர்கள் மூலமாய் ரட்சிக்க போகிறார் என்றே மனதிலே முடிவோடு இருந்தார்கள். ஆனால் நடந்ததோ, குறி சொல்லும் அந்த பெண் அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை சுகம் பெற்று அந்த குறி சொல்லும் பெண்ணால் ஆதாயம் இழந்தவர்களின் சதியால் பவுலும் சீலாவும் ரோமானிய அரசாங்கத்தாலே அந்த சிறையிலே காலும் கையும் கட்டி அடைக்கப்பட்டு முதுகிலே சவுக்கால் உழப்பட்டார்கள். தாங்க முடியாத வலி, இரத்தத்தை இழந்த ஒரு பெரிய உடல் சோர்வு அவற்றின் மத்தியிலே நடு ராத்திரியிலே அந்த சூழ்நிலையை ஒருபுறம் வைத்துவிட்டு பவுலும் சீலாவும் நேர் முழங்காற்படியிட்டு தேவனை துதித்து பாடி ஜெபித்தார்கள். அன்பானவர்களே, தேவனுடைய திட்டம் பிலிப்பி பட்டணத்திலே தோல்வி அடைந்ததை, பல உபாதைகள் பெற்றதை உணர்ந்தே துதித்து பாடி பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே ஜெபித்தார்கள். அதற்கு பதிலாக, கர்த்தாவே, முதுகுவலி வேதனை தாங்க முடியவில்லையே சுவாமி, ஏன் சுவாமி எங்களை இப்படி ஊழியத்தில் தடை செய்து சோதிக்கிறீர் என்று கதறி ஜெபிக்கவில்லை அவர்கள். அவ்வாறு கதறி ஜெபிக்காமல் சூழ்நிலையை தேவ கரத்தில் ஒப்புவித்து தேவனை பாடி துதித்து மகிழ்ப்படுத்தி ஜெபித்தார்கள். பவுலும் சீலாவும் சடுதியிலே பூமி அதிர்ந்து சிறைச்சாலை சங்கிலி கட்டுகள் கழன்று போனது. சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. சிறைச்சாலை தலைவன் இயேசுவை இரட்சகராக ஏற்று பவுல் சீலாவுடைய காயங்களை கட்டி ஆற்றி ஒரு பெரிய விருந்தளித்தார். அவர் நிலத்திலே தாங்க முடியாத துன்ப சூழலில் தேவன் இங்கு அவரது பிலிப்பி பட்டண ஊழிய திட்டத்தை மீண்டும் துவங்குகின்றார். பவுலடியாரும் சீலாவும் முதுகுவலியை மட்டும் பெரிதுபடுத்தி சோர்வால் சிறைச்சாலை சிறையிலே சாய்ந்து விட்டிருப்பார்கள். ஆனால் தேவன் வேறு ஒரு திட்டத்தை பிலிப்பி பட்டணத்திலே வைத்திருப்பார். அன்பானவர்களே, விசுவாசித்து நாம் தேவனை துதிப்பதே தேவ பிள்ளைகளுக்கு அழகு. தேவன் மோசே யோசுவா வழியாய் இஸ்ரவேல் மக்களை கானான் கொண்டு போக சித்தம் கொண்ட போதும் விரும்பிய போதும் இஸ்ரவேல் மக்களின் பிடிவாதம், முறுமுறுப்பு, அவிசுவாசம், குறை கூறும் குணம் கானானை அவர்களுக்கு எட்டா கனியாக மாற்றி போட்டது. கர்த்தரை கடைசி வரை விசுவாசித்து மனமகிழ்வோடு அவர் பின்னே அவரை துதித்து போற்றி நன்றி செலுத்தி மகிழ்ப்படுத்தி பின்பற்றுவதே ஆண்டவர் பிள்ளைகளாய் நமக்கு ஒரு சிறந்த நல்ல ஒரு பயிற்சியாய் காணப்படுகிறது. அன்பானவர்களே, ஒரு பாடலை நான் முன்பாக வைக்கின்றேன். ஒரு பழமையான ஒரு பாடல் தான். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை தான் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் இன்பமுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை தான் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை தான் என்றும் பாடு. பவுலும் சீலாவும் தன்னுடைய சரீர
உபாதை மத்தியிலே ஊழியத்தை பிலிப்பட்டத்திலே தொடர்ந்து செய்யும்படியாக அவரை துதித்தார்கள், போற்றினார்கள், நன்றி செலுத்தினார்கள், அவரை மகிழ்ச்சிப்படுத்தினார்கள். Unbelief, grumbling, complaints, murmurings kept the Israelites out of Canaan. We must change ourselves from unbelieving, habitual grumblers to thankful, cheerful believers. We must change ourselves from unbelieving, habitual grumblers to thankful, cheerful believers. At the same time, trust, believe, wait and praise for anything. அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை போற்றி நன்றி செலுத்தும் காரியத்தில் சற்று குறைவுபட்ட மக்களாக காணப்பட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. இரண்டாவதாக, வேதாகமத்திலே துதிக்கும் காரியத்திலே ஒரு அருமையான சம்பவம் காணப்படுகிறது. துதி பகையை அழிக்கும், துதி பகைமையை அழிக்கும். தேவனை துதித்தலின் மூலம் வந்த பெரிய ஆபத்து, வந்த தடம் தெரியாது மறைந்து போனதை தெளிவாக காட்டும் இந்த அருமையான வேதப்பகுதி தான் 2 நாளாகமம் அதிகாரம் 20 முழுவதும். மோவாப் படையின் தலைமையிலே அம்மோன் புத்திரரும் ஒரு சில எதிரிகளும் இணைந்து சீரியாவிலிருந்து யூதாவை அழிக்க திடீரென வேகமாய் வைராக்கியமாய் புறப்பட்டு வருகிறார்கள் என்று யூதா ராஜா யோசபாத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அதை கேட்டு யோசபாத் நடுநடுங்கினான். ஆனாலும் பின்பு எருசலேம் ஆலய பிரகாரத்திலே மக்களோடு கூட உபவாசித்து தரை மட்டும் குனிந்து கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக தாழ விழுந்து கண்ணீர் விட்டு ஜெபித்தார். கோகாத்தியரின் பிள்ளைகளும் கோராயரின் பிள்ளைகளும் ஆன லேவியர்கள் மகா சத்தமிட்டு கம்பீரமாய் தேவனை துதித்தார்கள். 2 நாளாகமம் 20:12 சொல்கிறது, பெரிய படையோடு போரிட ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, எங்கள் கண்கள் உம்மையே நோக்குகிறது, செய்ய வேண்டியது என்னதென்று சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள் என்றிருக்கிறது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனம் முடிய பார்க்கும்போது தேவன் சொன்னபடி யோசபாத் ராஜா மக்களோடு கூட தம்மை தாழ்த்தி தலை குனிந்து தாழ விழுந்து மகா சத்தமாய் தேவனை துதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த நாள் அதிகாலமே யோசபாத் மக்களை ஆயுதமணிந்த படையின் முன்பாக தேவனை துதித்து முன் செல்ல சொன்னார். தேவ கிருபை என்றும் உள்ளது என்று மக்கள் திரும்ப திரும்ப சொல்லி தேவனை பாடி அதோடு அதற்கான பாடல் குழுவையும் யோசபாத் ஏற்படுத்தினான். அன்பானவர்களே, ஆக யோசபாத் ஒரு விசுவாசத்துக்குள்ளே தன்னை வைத்துக் கொண்டான் என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் தேவ கிருபை என்றும் உள்ளது என்று யோசிக்க வேண்டும். அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் யோசபாத் தேவன் நமக்கு முன் சென்றாரே, சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே. சாராள் நவ்ரோஜி அம்மாள் அவர்கள் திருவசனத்தின் அடிப்படையிலே எழுதிய ஒரு சிறந்த ஒரு வீரப்பாடல் என்று பார்க்கின்றோம். தேவனுக்கு துதி நாம் செலுத்தும் போது தேவன் நிச்சயமாகவே
மகிமை அடைகின்றார் என்று பார்க்கின்றோம். அன்பானர்களே, துதித்தலின் பலாபலன் எதிரிகள் விலாசமின்றி முகவரியின்றி நிரந்தரமாய் அழிந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். காரியம் முடிந்தது என்று விடாது பெராக்காவில் அனைவரும் கூடி கர்த்தரை ஸ்தோத்தரித்து தம்புரு சுரமண்டலம் பூரிகையோடு கூட மீண்டும் எருசலேம் ஆலயம் வந்து மகிழ்ச்சியோடு தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். இதை கேள்விப்பட்ட சுற்றிலும் உள்ள எதிரிகள் அஞ்சி நடுங்கியபடியால் யோசபாத் 25 ஆண்டுகள் யுத்தமில்லாத அமைதியான வாழ்வை தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இருண்ட சூழ்நிலைகள் மத்தியிலே துதியின் விசுவாச ஜபமே ஒளிமயமான ஒரு சூழலுக்கு நம்மை நிரந்தரமாக கொண்டு போகிறது. பிரியமானவர்களே, ஆக நம் வாழ்க்கையிலே நமக்கு எதிர்ப்புகள் வாயிலாக எத்தனை காரியங்கள் நமக்கு எதிரே வந்தாலும் நாம் துதிக்கும் போது, தேவனை துதிக்கும் போது அந்த காரியமெல்லாம் சூரியனை கண்ட பனி போல் மறைந்து போகிறது. மூன்றாவதாக ஒரு அருமையான வேதாகம நிகழ்ச்சி, துதி தடையை தகர்த்தெறியும். துதி தடையை தகர்த்தெறியும். துதியின் சப்தத்தாலே உண்டான இன்னொரு அற்புதத்தை நாம் இப்போது பார்க்க போகிறோம். மோசேக்கு பின்பு இஸ்ரவேலரை கானானுக்கு அழைத்து போகும் பொறுப்பு தேவனால் யோசுவாவின் கரத்திலே மாறியது. கானான் வழி பாதையில் இருந்த எரிகோ கோட்டை யோசுவாவுக்கும் இஸ்ரவேலருக்கும் பெரிய தடையாக, பெரிய சவாலாக, பெரிய அச்சுறுத்தலாக காணப்பட்டது. உயரமாக, பாதுகாப்பாக, உறுதியாக, கட்டமைப்போடு அந்த எரிகோ மதில் சுவர் கோபுரம் இருந்ததாலே எதிரியை கூட பார்க்க முடியாதபடி ஒரு பெரிய சோதனையாய் காணப்பட்டது. கர்த்தர் கர்த்தர் தேவாதி தேவன் அதன் ராஜாவை, எரிகோவின் ராஜாவை, அது எரிகோ பட்டணத்துடைய யுத்த வீரர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சாதாரணமாக விசுவாச பலசாலியான யோசுவாவிடம் பேசினார். விசுவாசி யோசுவா அதை முழுமையாய் விசுவாசித்தார். யோசுவா கடந்த காலத்தின் வெற்றி அனுபவத்தை போல இந்த எரிகோ கோட்டையை அழிக்கின்ற காரியம் இருக்கும் என்று உள்ளத்திலே நினைத்துக் கொண்டான். ஆனால் தேவன் கொடுத்த ஆலோசனைகள், எரிகோ பட்டணத்தை, எரிகோ கோட்டையை, மதிலை அழிக்க தேவன் கொடுத்த ஆலோசனைகள் செயல்பூர்வமாக காணப்பட்டது. தாவீது வைத்திருந்த அந்த கவன் 5 கூழாங்கற்கள், அதை பார்த்த கோலியாத், அதை பார்த்த மக்கள் எப்படி உள்ளத்திலே நினைத்துக் கொண்டார்களோ அதுபோல ஒரு சமயம் மனுஷிக எண்ணம்படியாக யோசுவா ஆண்டவர் சாதாரணமாக பேசுகின்றார் என்று எண்ணியிருக்கலாம். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு செயல்பாட்டு முறையும் அப்படித்தான் காணப்பட்டது. ஆண்டவர் படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைகரமாக நீண்டு ஒரு பெரிய லிஸ்டை கொடுக்கிறார். எப்படி என்றால், ஒரு நாள், முதல் நாள் அந்த முழு எரிகோ பட்டணத்தை ஒருவரை சுற்றி வர வேண்டும். அப்படி 6 நாட்கள் எரிகோ பட்டணத்தை ஒருவரை சுற்றி வந்து 7ஆம் நாள் அதிகாலமே எழுந்து மீண்டும் ஒருமுறை சுற்றி வந்து உடன்படிக்கை பெட்டி முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை ஏந்தியபடி பிடித்தபடி 7 ஆசாரிகள் முன்னடக்க 7ஆம் நாள் சுற்றி வந்த பிற்பாடு எக்காலம் ஊதும் போது இஸ்ரவேலர் ஆரவாரத்தோடு ஆண்டவரை ஆர்ப்பரிக்கும் போது எரிகோ கோட்டை அலங்கம் விழும் என்பதே தேவனுடைய ஆலோசனை. அதை கேட்ட யோசுவா அதை மக்கள் மத்தியிலே பகிர்ந்தார். யோசுவா மக்களும் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவர் சொன்னபடியே ஒவ்வொன்றையும் சிறப்பாக செய்து முடித்தார்கள். எரிகோ கோட்டை தகர்ந்தது என்று பார்க்கின்றோம். திரும்ப எந்த ஒரு மன்னனாலும் எரிகோ கோட்டை கட்டப்படவே இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பானர்களே, இஸ்ரவேலின்
துதி சத்தம் கூடாத காரியத்தை முடித்து வைத்து தேவனுடைய திருநாமம் மகிழ்வடைந்த காரியத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கிற காரியம் பிரகாரமாய் நாம் அதற்கு கீழ்ப்படியும் போது தேவ திருநாமம் மட்டும் மகிமை அடைவதை நாம் காண்கின்றோம். அன்பானவர்களே, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் நம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனை, அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை, அல்லேலூயா. செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனை, அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை, அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் நம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். அன்பானவர்களே, எரிகோ கோட்டை தேவன் கொடுத்த சிறந்த ஆலோசனையை யோசுவாவும் மக்களும் கேட்டபடியினாலே எவ்வளவு பெரிய அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு துதிப்பது நன்றியின் விசுவாசத்தின் ஆவிக்குரிய அடையாளமாய் இருந்து தேவனை அது மகிழ்ப்படுத்துகின்றது. வேத வசனங்களின் அடிப்படையில் தேவ திரியேக நாமங்களை, அவர் செய்த செயல்களை சேர்த்து அதோடு நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தை ஒன்று கூட்டி நாம் துதிக்க ஒவ்வொருவரும் பழகி கொள்ள வேண்டும். இதற்கென்று ஒரு ஆலய நிகழ்ச்சியை, ஆராதனை முதல் பகுதியை, துதி ஆராதனையை எதிர்பார்த்து நாம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் பாணியில் நம் விருப்பப்படி தேவனை விசுவாசத்தோடு எப்போது துதிக்கலாமே. அதற்கு எந்த ஊழியக்காரும் சட்ட திட்டம் விளக்கம் தர வேண்டிய அவசியம் இங்கு இல்லை. முக்கியமாக கஷ்டமான, மன சஞ்சலமான, தேவைகள் தடைப்பட்ட சூழலில் நாம் நம்மை பக்குவப்படுத்தி முதலில் தனிமையாக, குடும்பமாய், குழுவாய், சபையாய் தேவனை துதித்து கடந்த கால அவருடைய வழி நடத்தலை எண்ணி நன்றி செலுத்தி நம் தற்போதைய வாழ்க்கை பொதுவான சூழ்நிலைகள் எல்லாவற்றை முன்வைத்து அது மாறும் என்று விசுவாசித்து நாம் உடனே தயங்காமல் தாமதிக்காமல் துதித்து நன்றி சொல்லி தேவனை மகிழ்ப்படுத்த வேண்டும். நிறுத்தாது துதிக்க வேண்டும், சோராது துதிக்க வேண்டும். அப்போது தேவன் ஒரு பெரிய விடுதலையை, பெரிய மாற்றத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அவருடைய திருநாமத்தை மகிழ்ப்படுத்திக் கொள்வார். அதைதான் யோசபாத், யோசுவா, பவுல், சீலா இவருடைய வாழ்க்கை பாதையில் கண்டோம். அன்பானவர்களே, காலை ஒருமுறை, இரவு படுக்கும் முன்பாக இருமுறை, இருவேளைகள் அல்லது ஒரு நாளின் ஓய்வு நேரத்திலே தேவனை துதிக்கும் ஜெபத்தை நாம் எடுத்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பரிபூர்ண விசுவாசத்தை நமக்கு தேவன் கொடுப்பாராக. ஆமேன். தேவன் தாமே இந்த திருவார்த்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போமா. அன்பின் பரமபிதாவே, நாங்கள் எந்த சூழ்நிலை மத்தியிலும் பிள்ளைகளாக வாழ கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீதாமே கற்பியும் சுவாமி. இக்கட்டான, கடினமான, துன்பமான, தேவையான, தடையான சூழ்நிலை மத்தியிலே நாங்கள் முதலாவதாக உம்முடைய பரிசுத்தமான சமூகத்திலே வந்து முழு மனதோடு விசுவாச சிந்தையோடு ஆண்டவரே உம்மை துதித்து நன்றி செலுத்தி பாடி உம்முடைய வல்ல திருநாமத்தை மகிமைப்படுத்த அருட்சியும் அப்பா. ஆண்டவரே, அத்தகைய ஒரு ஞானத்தை, மனப்பக்குவத்தை எப்போது எங்களை அளிக்கும்படி கெஞ்சு கொண்டாடுகின்றோம். இந்த 7வது மாதத்தை காண நீர் கிருபை செய்த தேவக்காவுக்கு நன்றி கூறும் கர்த்தாவே.
உலகத்திலே ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்றிலே பலவிதமான வித்தியாசமான சூழ்நிலைகளை சந்திக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் எந்த வித்தியாசம் பாராமல் அவளுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் தெரிந்து பார்த்த அறிந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவரே தாமே அனைவர் மீது இரக்கமாய் இருக்கும்படியும் ஆள்கின்ற தலைவர்களுக்கும்படி விசேஷ ஞானத்தையும் கரிசனையும் கொடுக்கும்படி கெஞ்சி மன்றாடும் தகப்பனே, உம்முடைய கரத்திலே முற்றிலுமாக எங்களை படைக்கின்றோம். துதிகர மகிமையெல்லாம் உமக்கே சுவாமி. இந்த மாதம் முழுவதும் அல்லப்பா, எங்கள் வாழ்க்கை பரியந்தம் முழுவதும் நீர் கூட இருந்து எங்களை காத்து ஆசீர்வதித்தருளும். ஆண்டவர் இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவி அவனுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் நம்மோடு கூட மட்டுமல்ல, அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்திலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன்.